friends, welcome to Foodies Lounge by Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல Eggless Tutti Frutti Buns பேக்கரி ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ Tutti Frutti Bun பண்றதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல்ல 100 ml தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். இது வெதுவெதுப்பா இருக்கணும், ரொம்ப சூடா இருக்க கூடாது. இப்போ இந்த பால் கூட 2 டேபிள்ஸ்பூன் போல சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரையை ஃபர்ஸ்ட் பாலோட நல்லா கரைச்சிருங்க. சக்கரை கரைஞ்சதும் இப்போ இதில் 3/4 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட். இதையும் இப்போ ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்க்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகியிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நல்லா நுர மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ மாவு பண்ணுறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த அளவில் நமக்கு 4 மீடியம் சைஸ் பன் கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் பால் பவுடர். இது ஒரு டெண்டரைசர், சேர்த்தா பன்னு கொஞ்சம் சாஃப்டாக வரும். இப்போ இது ஒரு வாட்டி கலந்துக்கலாம். இப்போ இது கூட ஈஸ்ட் பால் கலந்து வச்சிருக்கிற அந்த மிக்சரை சேர்த்துடலாம். இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு கையில் ஒட்டிட்டு தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் மாவை நல்லா பிசைஞ்சிருக்கேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் சாஃப்டான வெண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா உள்ளே கலந்து விட்டுருங்க. மொத்தமாக ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாவை நல்லா பிசைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா இந்த மாதிரி டக் பண்ணிவிட்டு, எந்தவித கிராக்கும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா டக் பண்ணிவிட்டு இந்த பவுலில் வச்சுருங்க. காயாமல் இருக்கிறதுக்காக இந்த பவுலை சுற்றி கொஞ்சம் எண்ணெய் தடவிடுங்க. மாவு மேலேயும் கொஞ்சம் தடவிடுங்க. இப்போ இது மேலே ஒரு ஈரமான துணி போட்டு மூடி வச்சுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் போல் ஆகும். நல்லா டபுள் ஆகி வரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து மறுபடியும் பிசையலாம். இப்போ ஒரு 1 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. மாவு நல்லா ப்ரூஃப் ஆகிருக்கு, நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை மறுபடியும் நல்லா பிசைஞ்சு இதில் இருக்க ஏர் பாக்கெட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் பிசைஞ்சுக்கோங்க. மாவை 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. இதை உள்ளே நல்லா கலந்து விட்டுருங்க. டூட்டி ஃப்ரூட்டி நம்ம இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டே மாவு பிசையும் போது சேர்த்துக்கிட்டோன்னா டூட்டி ஃப்ரூட்டியில் இருக்க கலர் எல்லாம் மாவில் இறங்கிடும். இப்போ இந்த மாவை 4 நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ 4 பிரிச்சதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு துண்டு எடுத்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக உருட்டிருங்க. எந்தவித கிராக்கும் இல்லாத மாதிரி உருட்டிருங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் அலுமினியம் ஃபாயில் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம மற்றதையும் பண்ணிடலாம். இப்போ இது 4த்தையுமே நம்ம பிரித்து உருட்டி ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சாச்சு. இதை மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ப்ரூஃப் பண்ணுங்கள். மேலே ஒரு ஈரமான துணி போட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. இப்போ இதை மறுபடியும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக பால் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். அவன் ஆல்ரெடி நான் ஒரு 400 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லைனா 200 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 12லேருந்து 17 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ இதை போய் வச்சுட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட பன்ஸ் எல்லாம் அவன்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. எனக்கு சரியாக 15 நிமிஷம் ஆச்சு. இது சூடாக இருக்கும் போதே மேலே கொஞ்சம் வெண்ணெய் தடவி வச்சுருங்க.
இப்போ இது மேலே மறுபடியும் ஒரு ஈரமான துணி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா ஆறின பிறகு நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி பன்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் டீ இல்லைனா காஃபியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.